என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வல்லாரை. இதான் வந்து நாட்டு வல்லாரை. இது வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த கீரைக்கு வந்து இது மதிப்பு இல்லை, யாரும் அதிகமாக வாங்க மாட்டுறாங்க. ஆனால் இதுதான் வந்து உண்மையான நாட்டு வல்லாரை. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை, வச்சதோடு சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 தான் களை மேலாப்பில் தான் களை இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு இயற்கை மூடாக்காமல் வந்து இது வந்து செயல்படுது. அது வாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னா படர்ந்து போய்கிட்டே இருக்குது. இங்கிட்டு எல்லா பக்கமுமே ஃபுல்லாக படர்ந்து போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கை மூடாக்கா, களைகள் இல்லாமல் ஒரு இயற்கை மூடாக்கா இருக்குது. அதாவது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த வல்லாரையோட தண்டோட நீளத்தை பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இதுக்குன்னு நம்ம வந்து எந்த ஒரு ரசாயன உரங்களோ எதுவுமே பண்ணல. அதாவது இதுவும் ஒரு களைச்செடியாக தான் நம்மளும் வளர்க்குறோம். அதாவது களைகள்லேயே நிறையா மூலிகைகளும் இருக்குது. அதனால் நம்ம வந்து எதையுமே களைகள் அப்படின்ற அழிக்கிறது இல்லை. ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சு அதோட மருத்துவ குணங்களை தெரிஞ்சு தான் அப்புறம் எது தேவையில்லை அப்படின்னு பயன்படுத்தி அந்த இடத்துல என்ன வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து முடிவு பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வாழைக்கு உள்ளே தான் போட்டிருக்கோம். அது இப்போ இந்த கண்டோடலாம் வளர்ச்சி பாருங்கள், என்ன இந்த கரையான். அப்போ அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு இயற்கையோட சூழலில் வளர்ந்ததுனால தான் இந்த தண்டு வந்து இவ்வளவு பெருசாக இருக்குது. இதுவுமே நீ போக போக கூட பெருசாகலாம். மண் வளமாகணும். மண் வளமாக இருந்தாலும் கரையான்கள் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை விஷயம்னா கரையான் இருக்கணும், எறும்பு இருக்கணும், மண்புல் இருக்கணும். இது ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம இதில் வந்து அதாவது இதில் வந்து இதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1850களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லாரை சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து 100% சத்து இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே 2 வல்லாரை சாப்பிட்டா தான் அந்த சத்து இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருவநிலை மாற்றங்களாலும் மண்ணில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள், களக்கொல்லிகள்னால அந்த நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து சத்துக்களும் குறைஞ்சிருச்சு.